58வது ஸ்லோகம். விபணஹ து கிரியாசக்திஹ பூத பிரகிருதிஹ அவ்யயா சக்தி அதீஷஹ புமான் து அத்ர பிரவிஷ்டஹ न अवबुध्यते विबनस्तु क्रियाशक्तिर्भूत प्रकृतिरव्यया शक्त्यधीश पुमां तत्र प्रविष्टो नवबुध्यते. വാണിജ്യ കേന്ദ്രങ്ങളും கர்மேந்திரியங்களாக்கும். கர்மேந்திரியங்கள் அப்படிங்கிறது வாணிஜ்ய கேந்திரங்களும், பஞ்சபூதங்கள் பஞ்ச பிரகிருதிகளுமாக்கும். ஏ ஜீவாத்மாவே, நீ அந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற அஜ்ஞான புத்தியில கூடி சேர்ந்து ஸ்வயம் ஆராக்கும் அப்படிங்கிறதையும் பரமாத்மாவான என்னையும் மறந்து போயிட்டாய். விபணஸ்து கிரியாசக்திஹி கர்மேந்திரியங்களாக்கும் வாணிஜ்ய கேந்திரங்கள், அவ்யயா நாசமில்லாத பூத பிரகிருதிஹி பஞ்சபூதங்கள், சக்தி அதீஷஹா பஞ்ச பிரகிருதிகளுமாக்கும். புமான்து நீயாகட்டும், ஏ ஜீவாத்மாவே நீயாகட்டும், அത്ര பிரவிஷ்டஹ பஞ்சபூதங்களால உண்டாக்கப்பட்ட மாயா பிரகிருதியில அந்த சரீரத்துக்குள்ள மயங்கி மனைவியான அஜ்ஞான புத்தியில மயங்கி ந அவபுத்தியதே நீ ஆராக்கும் அப்படின்னும் பரமாத்மாவான நான் ஆராக்கும் அப்படின்னும் மறந்து போயிட்டாய் அப்படின்னு பரமாத்மா ஜீவாத்மா கிட்ட நினைவுபடுத்துறது. ஐம்பத்தி 59வது ஸ்லோகம். தஸ்மின் துவம் ராமயா ஸ்பிருஷ்டஹ ரமமாணஹ அஸ்ருத ஸ்மிருதிஹி தது சங்காத் ஈத்ருஷீம் ப்ராப்தஹ दशां पाबीयसीं प्रभो तस्मिं त्वं रामया स्पृष्टो रममाणो श्रुतस्मृति तत्सङ्गादीदृशीं प्राप्तो दशां पाबीयसीं प्रभो. तस्मिन् அந்த மனுஷ சரீரத்துல துவம் ஜீவாத்மாவே நீ ராமயா உன்னோட அழகியான அபுத்தியான மனைவியோடு கூடி சேர்ந்து ரமமானஹா ரொம்ப குஷியாயிட்டு ஸ்பிருஷ்டஹா காமலீலകളാടിണ്ട് അശ്രുത സ്മൃതിഹി ഭഗവത് വിഷയത്തിലെ താല്പര്യമില്ലാതെക്ക് പുരാണ ശ്രവണങ്ങൾ ചെയ്യാതെക്ക് എന്തവിധ ஞாபகங்களும் இல்லாதக்கு பிரபோ ஜீவாத்மாவே அப்படின்னு கூப்பிட்டு பரமாத்மா சொல்றார். தது சங்காது அஜ்ஞான சங்கத்தால, அசத் சங்கத்தால, அவித்யா சங்கத்தால, ஈதிருஷீம் இப்படி இருக்கிற பாபீயசீம் பாபங்கள் கூடி சேர்ந்த தசாம் வாழ்க்கைய பிராப்தஹா நீ பிராபிச்ச. அஜ்ஞானமயமான இந்த பிரகிருதியோடு கூடி சேர்ந்ததால உனக்கு பாபத்தோடு கூடின வாழ்க்கைய வாழ வேண்டி வந்தது. ஜீவாத்மாவே நீ பரம்பொருளான என்னோடு கூடி இருக்கிற அந்த டைமில் உனக்கு எந்த விதமான ஆபத்தும் இருக்கலை. என்னை விட்டு இந்த பிரகிருதியில நீ அஜ்ஞானமயமான புத்தியோடு கூடி சேர்ந்து நீயும் பலவிதமான பாபங்களை செஞ்சாய்.
അതിനോട് ബലമായിട്ട് പലവിധமான കഷ്ടങ്ങളെ അനുഭവിച്ചായി. പാപങ്ങൾ കൂടി കുമിഞ്ചു തോനക്ക് പാപീയസീം, പാപങ്ങൾ കുമിഞ്ചുകൂടിന നീ ദശാം, ഇപ്പടിയൊരു അവസ്ഥയെ പ്രാപിച്ചായി. ഒന്നോട് സ്വരൂപത്തെയേ നീ മറന്നു പോയിട്ടായി. 60வது ശ്ലോകം. ന ത്വം വിദർഭദുഹിതാ ന അയം വീരഃ സുഹൃത് തവ, സുഹൃത് തവ ന പതിഃ ത്വം പുരഞ്ജന്യാ രുദ്ധഃ നവ മുഖേ യയാ. പുരഞ്ജന്യാഃ രുദ്ധഃ നവമുഖേ യയാ. ന ത്വം വിദർഭദുഹിതാ നായം വീരാ സുഹൃത് തവ ന പതിസ്ത്വം പുരഞ്ജന്യാ രുദ്ധോ നവമുഖേ യയാ. ത്വം നീ ഇരിക്കേ വിദർഭദുഹിതാന, വിദർഭ രാജാവോട് പുത്രി കടയാത്. நீ வைதர்பி இல்லை. அயம் வீரஹா, இந்த செதையில எரிஞ்சின்னு இருக்கிறவன் இந்த வீரன். தவ சுஹൃത് நா, உன் கூட இத்தனை காலம் டிராவல் பண்ணின இவன் உன்னோடு கணவரும் கிடையாது. யயா ருத்தஹா நவமுகே, ஏதொருத்தியால 9 துவாரங்கள் இருக்கிற நவத்வாரமயமான புரத்துல நீ பந்தனஸ்தனானையோ, உன்னை அப்படி அந்த புரத்துல அந்த சரீரத்துல பிடிச்சு நிறுத்தின அந்த பூர்வ ஜென்மத்துல இருக்கிற ஸ்திரீயோடு கணவரும் நீ கிடையாது. நீ பூர்வ ஜென்மத்துல புரஞ்சனியோடு கணவரும் கிடையாது. இந்த ஜென்மத்துல மலையத்வஜ ராஜாவோடு மனைவியும் கிடையாது. புரஞ்சன்யாக, புரஞ்சனியோடு அந்த அஜ்ஞான புத்தியோடு, பதிஹி கணவர், துவம் நீ ந கிடையாது. நீ பிரகிருதியிலேந்து வேறிட்டு நிற்கிற ஜீவாத்மாவாக்கும் அப்படின்னு பரம்பொருள் ஜீவாத்மா கிட்ட சொல்லறதையாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். தேவையில்லாம அழுது புலம்பிண்டு கிடக்காதே. 61வது ஸ்லோகம். மாயா ஹி ஏஷா மயா சிருஷ்டா யத் புமாம்சம் ஸ்த்ரியம் சதீம் மன்யசே. न उभयम यद वै हंसः पश्य अवयोः गतिं माया ह्येषा मया सृष्टा यत् पुमांसं स्त्रियं सदीं मन्यसेनोभयं यद्वै हंसो பஷ்யாவயோர்கதிம். என்னோடு சக்தி ஸ்வரூபமாயிருக்கிற மாயை பரம்பொருளாக்குமே நான். என்னோட மாயாசக்தி ஒன்ன முதல்ல புருஷனாக்கித்து அதுக்கப்புறமா ஸ்திரீயாக்கித்து இது ரெண்டும் ஒரு சொப்பன மாதிரியாக்கும். ஹம்சங்களாயிருக்கிற நம்மளோட 2 பேரோடும் உண்மையான அவஸ்தை என்னவாக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோ ஜீவாத்மாவே. ஜீவாத்மாவே ஒன்ன எது
என்னோடு மாயை அப்படிங்கிற சக்தி புமாம்சம் புருஷனாக்கித்து, ஸ்திரியம் சதீம் ஸ்திரீயுமாக்கித்து. பூர்வ ஜென்மத்தில் புருஷனாக்கித்து, இந்த ஜென்மத்தில் ஸ்திரீயுமாக்கித்து. ஏஷாம் எல்லாமே மயா என்னால சிருஷ்டா சிருஷ்டிக்கப்பட்ட மாயா மாயையாலையாக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. ஹி உறுதியாக்கும். அது என்னோடு பரமாத்மா என்னோடு அதாவது பரமாத்மாவான என்னோடு மாயாசக்தி முதல்ல உன்னை புருஷனாக்கி மாற்றிட்டு போன ஜென்மத்தில், அதுக்கப்புறம் இந்த ஜென்மத்தில் நீ ஒரு ஸ்திரீ ஆயிட்டு மாறினியே, அது என்னோட மாயாசக்தியினாலேயாக்கும். சத்தியாவஸ்தை கிடையாது, இது சொப்பனம் மாதிரியாக்கும், மித்யையாக்கும், யாதார்த்தியமல்ல. யதார்த்தத்தில் எது உபயம் நவை, நீ புருஷனும் கிடையாது நீ ஸ்திரீயும் கிடையாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோ. உனக்கு ஜனன மரணங்கள் இல்லை அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோ, உனக்கு பந்துமித்ராதிகள் இல்லை அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோ. ஹம்சஹா ஹம்சங்களாயிருந்த ஆவயோஹோ நம்மளோடு ரெண்டு பேரோடும் கதிம் சத்தியமான அவஸ்தை என்னவாக்கும் அப்படின்னு நீ பஷ்யா பாரு, தெரிஞ்சுக்கோ. நீ மன்யசே, நீ நம்ம மனசுல சிந்தனை பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோ. 62வது ஸ்லோகம். அகம் பவான் ந ச அன்யஹ த்வம் த்வம் ஏவ அகம் விஜக்ஷ்வ போஹ. न नौ पश्यन्ति कवयः छिद्रं जादुं छिद्रं जादु मनाक् अभि. अहं भवान्न जान्यस्त्वं त्वमेवाहं विजक्ष्वभो. नन्वौ पश्यन्ति कवय छिद्रं जादु मनाक् अभि. பரம்பொருள் ஜீவாத்மாவை போஹோ அப்படின்னு கூப்பிடுறார். ஹலோ டேய் மித்திரமே அப்படின்னு ரொம்ப உரிமையோடு கூடி கூப்பிடுறார். நன்னா நீ சிந்தனை பண்ணி விஜக்ஷ்வா நன்னா பாரு. துவம் ஏவ அகம், நீ நானேதான். அகம் நான், பவான் நீயுமாக்கும். உனக்கும் எனக்கும் வேறுபாடு இல்லை, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாக்கும். துவம் நீ, அந்யஹாச்சன எங்கட்டேந்து அந்யனும் இல்லை. கவயஹா ஞானிகள், நௌ நம்ம தம்மில, மனா அபி கொஞ்சம் கொடியும், சித்ரம் வித்தியாசம் அப்படிங்கிறது, ஜாது உண்டாகிறது, ந பஷ்யந்தி காணறதில்லையே. நீயும் நானும் தம்மில ஒருபோதும் ஒரு விதத்தில் இருக்கிற டிஃபரன்ஸும் இல்லையே. பரமாத்மா ஜீவாத்மா ரெண்டும் ஒன்னாக்கும் அப்படிங்கிறதும், பரமாத்மாவான நானும் ஜீவாத்மான நீயும் ஒன்னாக்கும் அப்படிங்கிறதும் ஞானிகள் எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்காளே. நம்ம ரெண்டு பேரு தம்மில எந்த வித்தியாசத்தையும் ஞானிகள் பார்க்கறது இல்லையே. 63வது ஸ்லோகம். யதா புருஷ ஆத்மானம் ஏகம் ஆதர்ஷ சக்ஷுஷः द्विधाभूतम् आवेक्षत तदा एव अन्तरम् आवयोः
யதா புருஷ ஆத்மானமேகமாதர்ஷ சச்சுஷோ த்விதா பூதமாவேச்சேத ததைவாந்தரமாவயோ. யதா எப்படி ஆக்குமோ, புருஷா ஒருத்தன், ஏகம் ദ്വൈതഭാവം ഇല്ലാത്തതായിട്ട്, ആത്മാനം തന്നെ തന്നെയെ സ്വന്തം ശരീരത്തെ ആദർശ ചക്ഷുഷോഹോ കണ്ണാടിയിലെയും പാക്കറാർ തനിപ്പെട്ട രീതിയാവും പാക്കറാർ. ദ്വിതാഭൂതം തന്നോട് രൂപം കണ്ണാടിയിലെയും തന്നോട് രൂപം അടുത്ത വാൾക്ക് കാണറാ മാതിരി കണ്ണാടിയില് അല്ലാതക്ക് വേറിട്ട് നിൽക്കുന്നതായിട്ടും കൺകളാല് അവേച്ഛത കാണരുത്. നമ്മൾ കണ്ണാടിക്ക് മുന്നാലെ നിൽക്കത്ത കണ്ണാടിയില് നമ്മളോട് രൂപം പ്രതിബിംബമായിട്ട് കാണുവോ? കണ്ണാടിയില് എപ്പോഴും നമ്മൾ നിന്നും ഇരിക്ക മാട്ടോം. കണ്ണാടിക്ക് മുന്നാലെ അല്ലാത്ത അവസ്ഥയില് നമ്മളോട് രൂപം അപ്പടിങ്கிறது டைரக்ட் ஆயிட்டு பிம்பமாயிட்டும் தெரியும். அப்படி காணறதுக்கு சாதிக்கும். நான் இல்லை அப்படின்னா கண்ணாடியில இருக்கிற அந்த பிரதிபிம்பமும் இல்லை. நான் இருந்தாதான் கண்ணாடியில இருக்கிற பிரதிபிம்பம் உள்ளது. கண்ணாடியில இருக்கிற பிரதிபிம்பமும் நிஜத்தில இருக்கிற பிம்ப ரூபமும் யதார்த்தத்துல ஒண்ணுதான் அப்படின்னு பரம்பொருள் இங்க சொல்லறார். ததா ஏவா அதே மாதிரி ஆக்கும். அதே மாதிரி தான் ആവയോഹോ നമ്മൾ രണ്ടുപേരും തമ്മിൽ ഇരിക്കുന്ന അന്തരം വ്യത്യാസം. നീയും ഞാനും ഒന്നാക്കും, വേറെ വേറെ കടയാത്. കണ്ണാടിക്ക് മുന്നാലെ പോയി നിന്നാനാ എപ്പടിയാക്കുമോ ഒരുത്തരോട് ഉരുവം അന്ത കണ്ണാടിയില തെരിയരുത്. കണ്ണാടിയെ വിട്ട് നകந்து നിന്നാനാ அந்த கண்ணாடியில இருக்கிற ரூபம் தெரியாது. ஆனா நிஜமான பிம்பம் அந்த ரூபம் தான். அப்படி இருக்கிற மாதிரி. அப்ப கண்ணாடியில பார்க்கறது உண்மை கிடையாது, அது ஒரு பிரமம் மட்டும்தான். அதே மாதிரியாக்கும் ஜீவாத்மாவான நீ பரம்பொருளான உண்மையான എന്നിലേந்து ഒരു കണ്ണാടിയില பார்க்கிற ബിംബം മാതിരി പ്രതിബിംബം മാതിരിയാക്കും നീ. ഒറിജിനൽ ബിംബமான ഞാൻ എന്നോട് ഒരു പ്രതിബിംബമാക്കും നീ. அதை நீ தெரிஞ்சுக்கோ. நீயும் நானும் தம்மில இதுதான் வித்தியாசமுள்ளது, வேற வித்தியாசம் ஒன்றும் இல்லை. வானத்தில சூரியன் உதிச்சு நிற்கிறார், நன்னா தெளிஞ்சு பிரகாசிக்கிறார். கீழே ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சோம்னா அந்த சூரியன் தண்ணிக்குள்ள இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். ஆனா ஆக்சுவலாயிட்டு சூரியன் ஒண்ணுதான் உள்ளது. அந்த தண்ணியில இருக்கிற ஜலத்தை கீழே கொட்டிட்டோம் அப்படின்னா கீழே இருக்கிற பிரதிபிம்பத்தில் இருக்கிற சூரியன் இல்லை. அதே மாதிரி பரமாத்மா கண்ணாடியில காணற பிரதிபிம்பத்தை எக்ஸாம்பிளுக்கு சொல்லிண்டு பரம்பொருள் அப்படிங்கிற பிம்பம் அந்த பிம்பத்தோடு பிரதிபிம்பமாக்கும் ஜீவாத்மா அப்படின்னு ஜீவாத்மாவை புரிய வைக்கிறார். 64வது ஸ்லோகம். ஏவம் சஹ மானசஹ ஹம்சஹ ஹம்சேன பிரதிபோதிதஹ ஸ்வஸ்தஹ தது வ்யபிசாரேண நஷ்டாம் ஆப புனஹ ஸ்மிருதிம். ஏவம் சமானசோ ஹம்சேன பிரதிபோதிதா ஸ்வஸ்தஸ்தத்வ்யபிசாரேண நஷ்டாமாப புனः ஸ்மிருதிம். 64வது ஸ்லோகமாக்குமே பார்க்கிறோம். ஏவம் இந்த மாதிரி ச மானசஹா அந்த மனசுல இருக்கிற ஹம்சேனா ஹம்சம் ஹம்சமாயிருக்கிற ஜீவாத்மா ஹம்சேனா பரம்பொருளான
பிராமண ரூபத்தில் இருக்கிற ஹம்சம் பிரதிபோதிதாக உபதேசம் பண்ணினோன സ്വസ്ഥഹ ടെൻഷൻ ഫ്രീ ആയിട്ട് മാറിയിട്ട് ദുഃഖമില്ലാത്ത അവസ്ഥയിലായിട്ട് തത് പരമ്പൊരുളാന ഹംസത്തെ വ്യഭിചാരം വിട്ടിട്ട് വന്നതാല് ഉപേക്ഷിച്ചു വന്നതാല് പരമാത്മാവിലേന്ത് വേറിട്ട് പുതിയ പുതിയ ശരീരങ്ങൾ സ്വീകരിച്ചു വന്നതാല് നഷ്ടസ്മിருதியும் நஷ்டமான அந்த நினைவுகள் அப்படிங்கிறது புனக மறுபடியும் திரும்ப கிடைச்சது. பரபிரமத்தை நன்னாയി தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிச்சோன பூர்வகாலம் அப்படிங்கிறது அந்த ஜீவாத்மாவுக்கு ஞாபகத்துக்கு வந்தது. கல்பகாலம் ஆரம்பத்தில் அநியோஜ்யமான சரீரத்தை தேடி பரம்பொருளை விட்டுட்டு யாத்திரையானது ஞாபகம் வந்தது. பல பல பிராராப்த கர்மங்கள் அனுபவிச்சு தீர்க்கறதுக்காயிட்டு சம்சார சக்கரமாயிருக்கிற பிரகிருதிக்கு அஜ்ஞாதமான படுகுழியில பதிச்சது ஞாபகம் வந்தது. சத்குண ரஜோகுண தமோ குணத்தோடு ஈக்குவல் அவஸ்தையில பரபிரம்மத்தில் லயிச்சுட்டு இருந்த அந்த ஜீவனுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கிறதும் ஞாபகம் வந்தது. நைமித்திக பிரளய காலமா இருக்கிற 1000 சதுர்யுகங்கள் பரமாத்மாவோடு கூடி சேர்ந்து காரண ஜலத்தில் லயிச்சுட்டு இருந்தது ஞாபகத்துக்கு வந்தது. கல்ப ஆரம்பத்தில் பரபிரம்மத்திலேருந்து வேறிட்டு கிளம்பி போயிட்டு சரீரத்தை தேடி தேடி நடந்து 9 துவாரங்கள் இருக்கிற மனுஷ சரீரத்தில் பிரவேசிச்சு பரபிரம்மத்தை கொஞ்சம் கூட நினைக்காதக்கி புரஞ்சனன் அப்படிங்கிற வாழ்க்கைய கொண்டு நடந்தத ஞாபகம் வந்தது. பரபிரம்ம சிந்தனை இல்லாதக்கி பிரகிருதியில மயங்கி வாழ்ந்தது ஞாபகத்துக்கு வந்தது. அந்த மனுஷ சரீரத்தால பல பல பாவங்கள் செஞ்சு கூட்டினது ஞாபகம் வந்தது. அந்த மனுஷ சரீரம் ஜீர்ணிச்சு இனி யூஸ் ஆகாது அப்படிங்கிற அவஸ்தையில அந்த சரீரத்தை விட்டு கிளம்பி அதுக்கப்புறமா அந்த சமயத்துல சூஷ்ம சரீரங்களோடு கூடின அந்த ஜீவாத்மா யாதனா சரீரத்தோடு கூடி பலவித நரகங்கள் அனுபவிச்சது ஞாபகத்துக்கு வந்தது. எல்லாவித பாவ கர்ம பலங்களும் அனுபவிச்சதுக்கு அப்புறம் பூர்வ ஜென்மமான அந்த புரஞ்சனன் இப்ப இருக்கிற புனர்ஜென்மமாயிருக்கிற ஸ்திரீ சரீரம் கிடைச்சதும் ஞாபகத்துக்கு வந்தது. இந்த ஸ்திரீ சரீரத்தோடு கணவராக்கும் அந்த செதையில எரிஞ்சின்னு இருக்கார் அப்படிங்கிறதும் இப்படி எல்லாம் அந்த ஜீவாத்மாவுக்கு ஞாபகம் வந்தது. வைதர்பியோடு சரீரத்தில் இருக்கிற அந்த ஜீவாத்மா அழுது புலம்பர ஜீவாத்மா. அதனாலேயே எல்லா விஷயமும் இப்ப ஞாபகத்துக்கு வந்ததுனால சுவிட்சு போட்ட மாதிரி அந்த அழுகை இப்போ ஸ்டாப் ஆகி சாந்தமான ஸ்திதிக்கு வந்து சேர்ந்தது. 65வது ஸ்லோகம். பர்ஹிஷ்மன் ஏதது அத்யாத்மம் பரோட்சேன பிரதர்ஷிதம் யது பரோட்ச பிரியஹ தேவஹ பகவான் விஸ்வபாவனஹ பர்ஹேஷ்மன்னேதத்யாத்மம் பாரோட்சேன பிரதர்ஷிதம் யத் பரோட்ச பிரியோ தேவோ பகவான் விஸ்வபாவனா. நாரத மகர்ஷி பிராச்சீன பர்ஹிஸ் கிட்ட சொல்லறதையாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். பிராச்சீன பர்ஹிஸே, ஆத்தியாத்மிக தத்துவங்கள் நான் உனக்கு நன்னா இன்டைரக்ட் ஆயிட்டு சொல்லி தந்திருக்கேன். காரணம் என்ன அப்படின்னா, பகவான் விஷ்ணு இன்டைரக்டான புராண கதைகளை சொல்லறதையாக்கும் விரும்புவர். அதனாலேயாக்கும் இன்டைரக்டா சொல்லி தந்தேன். இப்ப நான் சொல்லி தந்தேனே இந்த அளவுக்காக்கும் புரஞ்சனனோடு கதையும் சொல்லியாச்சு. அதுக்கப்புறமா அந்த புரஞ்சனன் அடுத்த ஜென்மத்துல என்ன ஆனார் அப்படிங்கிறதையும் சொல்லியாச்சு. பர்ஹிஷ்மன், பிராச்சீன பர்ஹிஸ் ராஜாவே அப்படின்னு கூப்பிட்டு நாரதர் சொல்லறார். ஏதது அத்தியாத்மம், இப்ப நான்
നന്ന ഡീറ്റെയിലാ വർണ്ണിച്ച വിഷയങ്ങളെല്ലാമേ ആധ്യാത്മിക തത്വങ്ങളാക്കും. പരമാത്മാവിലേന്ത് വേറിട്ട് പ്രയാണം ചെയ്യற ஜீவாத்மாவோட அவஸ்தகளையாக்கும் நான் உங்களுக்கு பரோட்சேனா இன்டைரக்ட் ஆயிட்டு பிரதர்ஷிதம் புரஞ்சனனோட கதை உனக்கு முன்னால பிரகடிப்பிச்சு தந்தது. உனக்கு നന്നാ ഒരു ഇൻട്രസ്റ്റ് ഉണ്ടാകறதுക്കായിട്ടാക്കും ഞാനൊരു കഥയായിട്ട് ഉനക്കഥ വർണ്ണിച്ച് ചൊന്നത്. ഒരു ജീവനോട് പ്രയാണ കഥ. എത് കാരണം എന്നാ அப்படின்னாக்கா விஸ்வபாவனஹா பிரபஞ்சத்தை சிருஷ்டிச்சு பிரகடிப்பிக்கிற தேவஹா ஸ்வராடான விராட் ரூபியான பகவான், பிரகாச ஸ்வரூபனான பகவான், எல்லா பகங்களும் குணங்களும் இருக்கிற பகவான், பரம்பொருள், பரம்பொருளாயிருக்கிற ஈஸ்வரன், பரோட்ச பிரியஹா பகவான் விஷ்ணு இன்டைரக்ட் ஆயிட்டு கதைகள் വർണ്ണിக்கிறதையாக்கும் விருப்பப்படுவர். பகவத் பிரீதிக்காயிட்டாக்கும் ஆத்ம தத்துவத்தை இன்டைரக்ட் ஆயிட்டு உனக்கு நான் வர்ணிச்சு தந்தேன். ஆத்மஸ்வரூபத்தை இதன் வழி உனக்கு சொல்லி தந்திருக்கேன். உன்னோடு கதைதான் இந்த கதை அப்படிங்கிறதையும் நீ நன்னா சிந்தனை பண்ணி தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிண்டு 4வது ஸ்கந்தத்துல 28வது அத்தியாயம் முடிவடைகிறது.